தவக்கால உணவு. முதியவர்கள். சிறு குழந்தைகள் செய்யும் தவறுகள் வரவேற்கப்படுகின்றன. முதியவர்கள் செய்யும் தவறுகள் வெறுக்கப்படுகின்றன. 2 பேரும் குழந்தைகள் என்று சமுதாயத்திற்கு புரிவதில்லை. முதியவர்களின் முறுமுறுப்புகளை தாங்கிக் கொள்ளுங்கள். அதுவும் கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் சுமக்கும் சிலுவையே. முதியவர்களுக்கும் பணம் கொடுக்கும் பழக்கம் நம் சமுதாயத்தில் உருவாக வேண்டும். அவர்களுக்கும் சில தனிப்பட்ட விருப்பங்கள் உண்டு. தாத்தா பாட்டிகளுடன் வாழும் பேர குழந்தைகளின் மன ஆரோக்கியம், பொறுப்புணர்வு மற்ற குழந்தைகளை விட அதிகம் என்கிறது உளவியல் ஆய்வு. அவைகள் எந்த பள்ளிக்கூடத்திலும் கிடைப்பதில்லை. சிலுவையில் இருந்தும் தாயை கவனித்த இயேசு எங்கே? பெற்றோரை சிலுவையாக கருதி புறக்கணிக்கும் நாம் எங்கே? உங்களிடையே அல்லது உங்களுக்காக பணியாற்ற வரும் வயதானவர்களுக்கு மதிப்பளியுங்கள். மதிப்பளிக்காவிட்டாலும் திட்டாதீர்கள். பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு பலமிழந்த பின்னும் தங்கள் அன்றாட வயிற்றுக்காய் வருபவர்கள் நாமாவது ஆறுதலாயிருப்போம். கடவுளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரின் ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. பாவிகளான நமக்காய் இயேசு இரத்தம் சிந்தி இருக்க, நாம் இரத்த உறவுகளை நேசிக்கும் அளவுக்கு கூட இன்னும் மனம் திரும்பவில்லை. முதுமை நாமும் எடுக்க வேண்டிய ஓர் கதாபாத்திரம் என்பதை மறவாதீர்கள்.